வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஆர்ஜே மாயா பேசிட்டு இருக்கேன். நேரமாக ஆக சில குரல்கள் நம் காதுகளை விட்டு மறையலாம். ஆனால் சில மனிதர்கள் நம் இதயத்தை விட்டு ஒருபோதும் மறைவதில்லை. நம்ம மறக்கிறதும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான மனிதரை தான் இன்னைக்கு நாம இழந்திருக்கோம். திருச்சி ஹலோ எஃப்எம்மின் ஒரு அங்கமாக இருந்து பலருடைய வாழ்நாளில், நேரங்களில், காலங்களில் அவர்களை உற்சாகப்படுத்தின ஒரு உன்னதமான ஒரு நபர். வானொலி அப்படிங்கிறது ஒரு கருவி கிடையாது, அது ஒரு உணர்வு. அந்த உணர்வுக்கு தன் குரல் மூலமா உயிர் கொடுத்த ஒரு உன்னதமான மனிதர் இன்னைக்கு மௌனமாகி இருக்காரு. சஹா பேருக்கு ஏத்த மாதிரியே பலருக்கு ஒரு நல்ல சகாவா, நண்பனா, நல்ல ஆசானா, நல்ல தலைவனா இருந்திருக்காரு. அவர் மைக்க பிடிச்சு பேச ஆரம்பிச்சா அது ஒரு பேச்சா இருக்காது, அதுல ஒரு பெரிய அன்பு இருக்கும். என்ன சொல்றது, ஒரு அசாத்தியமான ஒரு நேர்மை இருக்கும். மைக்கு முன்னாடி அவர் உட்கார்ந்தாலே போதும், அவர் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் கேட்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மருந்தா இருக்கும். எனக்கு பர்சனலா அது இருக்கு. அவர் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு ஒரு மெடிசன் அப்படி இருந்திருக்கு. நான் அவர் பேச்சை கேட்டுதான் வளர்ந்திருக்கேன். இன்னைக்கு அந்த மைக்கு அனாதையா நிக்குது. ஒரு ஆர்ஜியவாக அவர் பல சாதனைகளை செஞ்சிருக்கலாம். ஆனா ஒரு சக மனிதனா அவர் சம்பாதிச்ச அந்த ஒரு தூய அன்பு தான் இன்னைக்கும் அவரை பத்தி நம்ம பேசும்போது கண்ணுல ஒரு கண்ணீர் துளி எட்டி பாக்குது. அப்பேற்பட்ட ஒரு உன்னதமான ஒரு பியூர் ஹார்ட்னு சொல்லுவோம்ல, அது கண்டிப்பா அது சகாவா தான் இருக்கும். சகா, நீங்க எங்களை விட்டு இல்லைங்கிறது எங்களால இன்னும் நம்ப முடியல. ஆனா நீங்க விதைச்ச அந்த சிரிப்பும், அந்த காட்டிய அந்த அன்பும் இந்த திருச்சி மண்ணுல என்னைக்குமே நிலைச்சிருக்கும். உங்க குரல் இப்ப காத்தோட காத்தா கரைஞ்சிருந்தாலும் சரி, ஆனா எங்க மனசுல, எங்க நினைவுல அது எப்போதுமே நீங்க பேசின ஒவ்வொரு வார்த்தையும் ஒழிச்சுக்கிட்டே தான் இருக்கும். உங்களுக்கு குட் பை சொல்றதுக்கு எங்களுக்கு மனசு வரல சகா. ஆனா போயிட்டு வாங்க சகா. வானொலி வானில் ஒரு துருவ நட்சத்திரமாய் நீங்க என்னைக்குமே மின்னிட்டே இருப்பீங்க, எங்களை பார்த்துட்டே இருப்பீங்க. உங்களை இந்த திருச்சியும், உங்களை நேசித்த அத்தனை உள்ளங்களும், உங்கள் ஹலோ எஃப்எம் குடும்பமும் என்னைக்குமே மிஸ் பண்ணும்.